الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, சஃபூத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 103 ஆயத்துகளை முடித்து 104வது ஆயத்தில் நுழைந்து அந்த ஆயத்துகளிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது 107வது ஆயத்தை காண இருக்கிறோம். 107வது ஆயத்தை நாம் பார்க்க போகிறோம். அதைத்தான் நாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். பாருங்க, அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யும் வலா நஸீர் என்ற ஆயத்தை தான் நீங்க நாம் எழுதியிருக்கிறோம். அலம் தஅலம், நீங்கள் அறியவில்லையா? அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லஹு முல்கு ஸமாவாத், அவனுக்கே வானங்களுடைய ஆட்சி அனைத்தும் சொந்தம். வல் அர்த், இன்னும் பூமியினுடைய ஆட்சி அவனுக்கே சொந்தம். வமா லக்கும், உங்களுக்கு இல்லை, மின் தூனில்லா, அல்லாஹுவை விட்டுவிட்டு, அல்லாஹ் அல்லாம, மின் வலியின், உங்களுக்கு உதவக்கூடியவர்களோ, வலினா நேசர்கள், உங்களுக்கு பொறுப்புதாரிகள், வலா நசீர், இன்னும் எந்த உதவியாளனும் கிடையாது. அப்போ உதவியாளனையும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது, பொறுப்புதாரியும் உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? அவன்தான் எல்லா விதமான ஆற்றலும் சக்தியும், வானம் பூமிகள், வானங்கள் பூமிகள் அனைத்தும். எனவே இதுக்குள்ள யாரும் எந்திரிச்சு ஒளிஞ்சிட முடியாது. அனைத்தையும் அறியக்கூடியது. பாடம் 135 இதை தான் பார்க்க போறோம். நம்ம எடுத்துட்டு தலைப்பு என்ன? அளப்பெரிய ஆற்றல் உடையவன். அப்ப இதுக்கு நம்ம கொடுத்துருக்க தலைப்பு அலாதியான ஆற்றல், சக்தி, அல்லாஹ்வுடைய. அதனாலதான் அல்லாஹ் போன ஆயத்திலையும் அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்பதாக கேட்டான். அப்ப அளப்பெரிய ஆற்றல்னா சாதாரண ஆற்றல் கிடையாது, அதை மிஞ்சிய வேறு ஆற்றலே கிடையாது. எல்லாம் ஏ டு Z, ஒரு உதாரணத்துக்கு சொல்றது, ஏ டு Z எல்லா ஆற்றலும் கொண்ட ஒரே ஒருவன் அல்லாஹ் தான். எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன், எதுவும் அவனுடைய பார்வை விட்டு மறையாது. அவனுடைய பூமியில, வானத்துல, எங்குமே அவனுடைய சக்திக்கு முன்னால் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் குர்ஆன்ல, சூரத்து ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்லும்போது, அந்த ஆயத்தில் சொல்லும்போது சொல்றான், எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய கண்களை விட்டு எதுவும் மறைந்து விட முடியாது. அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அதில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. நிச்சயமாக பூமியிலோ வானத்திலோ உள்ள எதுவும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல. லா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை கூட அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் கீழே விழாது. ஒரு இலை விழ வேண்டும் என்றாலும் அவனுடைய கட்டளையின் பேரில் தான் விழ முடியுமே ஒழிய, அவனுடைய கட்டளை இன்றி எதுவும் அசைய முடியாது, அணுவும் அசைய முடியாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அப்ப அந்த அனைத்தையும் அறிந்தவன் அவன் தான். நான் சொல்லும்போது வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், சக்தியில முதல் விஷயம் என்ன? வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அவனிடத்துல தான் எல்லா கைபும் இருக்கு. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர யாரும் அதை அறிய முடியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, நீரில் உள்ளதையும் அறிவான், நிலத்தில் உள்ளதையும் அறிவான். வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா,
எந்த விதமான இலையும் ஒரு மரத்திலிருந்து விழாது அவனுடைய ஞானத்தில் இருந்தே தவிர. வலா ஹப்பத்தின் ஃபி ظுலுமாத்தில் அர்ளி வலா ரத்தபின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். And with him are the keys of the ghaib, all that is hidden. No one knows them but he, and he knows whatever there is in or on the earth and in the sea. Not a leaf falls, but he knows it. There is not a grain in the darkness of the earth, nor anything fresh or dry, but is written in a clear reward. But is written in a clear record. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தன்னுடைய முழு அலாதியான ஆற்றலையும் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சக்திக்கு ஆற்றலுக்கு எல்லை கிடையாது என்பதை சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அளப்பரிய ஆற்றலுடையவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அது சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்திலும் வருகிறது. அப்போ கைப் என்பது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாத ஒரு விஷயம். கைப் அவன்கிட்ட மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது சொல்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். பாருங்கள், கிதாபை பார்ப்போம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். நீங்கள் அறியவில்லையா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுக்கே வானங்களின் ஆட்சி சொந்தம். வல் அர்த், இன்னும் பூமியுடைய ஆட்சியும் அவனுக்கே சொந்தம். அதாவது அலம் தஅலம், நீங்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், ஹுவல் மாலிகுல் முத்தஸர்ரிஃப் ஃபி ஷுஊனில் ஹல்கி அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். படைப்பும் சரி, படைப்புடைய ஏவல், கட்டளை, கமாண்ட்ஸ், ஆல் திங்ஸ் ஃபார் அல்லாஹ், ஒன்லி ஃபார் அல்லாஹ். அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் தான். நிச்சயமாக அல்லாஹ் ஹுவல் மாலிக், அவனே அரசன். அல் முத்தஸர்ரிஃப், எப்படிப்பட்ட அரசன்? பொம்மை அரசன் கிடையாது, டூப்ளிகேட் அரசன் கிடையாது. பாப்போம்ல, சில நாடுகளில் ஆட்சியில் ஒருத்தரை வச்சு நினைச்சுவாங்க, மற்றவங்க இயக்கி கொண்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அல் மாலிகுல் முத்தஸர்ரிஃப், அவன்தான் இயக்கக்கூடியவன், இயக்கக்கூடிய அரசன். ஃபி ஷுஊனில் ஹல்கி, இயங்கக்கூடிய அரசன். எப்படிப்பட்டது? படைப்பினங்களுடைய விஷயங்களிலே இயங்கக்கூடிய அரசன், ஆற்றல் கொண்டவன். யஹ்குமு பிமா யஷா, எதை நாடுகின்றானோ அவன் கட்டளையிடுகின்றான். வயமுரு பிமா யஷா, பிமாஷா, யஹ்குமு பிமாஷா வயமுரு பிமாஷா, அதாவது எதை நாடுகின்றானோ அதை கட்டளையாக்குகிறான், அதை ஏவுகின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தான் அவனுடைய படைப்பு. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அப்போ அல்லாஹ் தான் என்னது? அவனுடைய படைப்பினுடைய விஷயத்தில் இயக்கக்கூடியவன் அவன் தான், அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு தான் படைப்பினங்களும் சொந்தம், அதிகாரங்களும் சொந்தம், கமாண்ட்ஸ், கட்டளைகளும் சொந்தம். எப்படி அவன் அவன் எவ்வாறு படைக்க நாடினானோ அவ்வாறு படைத்தான். ஃபி ஐயி சூரத்தின் மாஷா ரக்கபக், அவன் எந்த தோற்றத்தை நாடினானோ அந்த தோற்றத்தில் உங்களை படைத்தான். ஃபகமா ஹலகஹும் கமா யஷா, அதே மாதிரி யாரை நாடுகின்றானோ அவர்களை பாக்கியசாலியாக ஆக்குகின்றான். மின்ஹும் ஷக்கி சயீத், ரெண்டுமே இருக்காங்க, சயீதுன் ஷக்கி. அப்போ யாரை நாடுகின்றானோ நர்பாக்கியசாலியாக ஆக்குகிறான், யாரை நாடுகின்றானோ துர்பாக்கியசாலியாக ஆக்கிவிடுகிறான். யாரை நாடுகின்றானோ ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். ஃபைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன் வயம்ரிது மயேஷா, யாரை நாடுகின்றானோ நோயை கொடுத்து விடுகிறான். யாருக்கு நாடுகின்றானோ அல்லாஹ் பாக்கியங்களை கொடுக்கின்றான், யாரை நாடுகின்றானோ ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விடுகிறான். இவ்வாறு தன்னுடைய அடியார்களுடைய வணக்கங்களுடைய விஷயத்திலேயும் அல்லாஹ் நாடியதை செய்கிறான். எதை நாடுகின்றானோ அதை ஹலாலாக்குகின்றான். அவன்தான் ஹலாலாக்கக்கூடிய சக்தி கொண்டவன், அவன்தான் ஹலாலாக்கக்கூடிய சக்தி கொண்டவன். அவன் நாடியதை ஹராமும் ஆக்குகிறான், நினைத்ததை அல்லாஹு தஆலா ஆகுமாக்குகிறான்.
சில விஷயங்களை எதை நாடுகின்றானோ அதை தடுத்தும் இருக்கின்றான். அப்ப அவன் தடுத்துட்டான்னு சொன்னா, அவன் ஒரு விஷயத்த கட்டளையிட்டான்னு சொன்னா, லா முஅக்கிப லி ஹுக்மி, அவனுடைய ஹுக்குமுக்கு பின்னாடி அதை மாற்ற, அதை சேஞ்சஸ் பண்ண, அதில் இடையூறு செய்யறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி அவன் யார்ட்டுனாலும் கேள்வி கேட்பான், அவன்கிட்ட யாரும் கேட்க முடியாது. பலா யுஸ்அலு அம்மா யஃப்அல் வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் என்ன செய்வான், யார்கிட்ட எதையும் கேட்பான், ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், எவ்வாறு செய்தாய். ஆனால் எந்த மனிதரும் அல்லாஹ்விடம் கேட்க முடியாது, அவன்கிட்ட யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அதே போல யாரை நாடினாலும் அவன் சோதிப்பான். அவங்களுடைய வணக்க வழிபாடு விஷயத்துல, அது மாதிரி ரசூல்மார்களுக்கு வழிபடுற விஷயத்துல, அது மாதிரி யாருக்கு எது நாடுறானோ நலவான விஷயங்கள் அதெல்லாம் என்ன செய்வான், அவன் ஏவுவான், அதை கற்றும் கொடுப்பான். எது தேவையில்லையோ அந்த விஷயங்கள் அவன் அறிந்ததை அல்லாஹ் தடுக்கவும் செய்வான். வழிபாடு என்பது முழுமையான வழிபாடு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுறது, அவனுடைய ரசூலை முழுமையாக பின்பற்றுவது, உண்மையை படுத்தி அவர்களை பின்பற்றுவது, எந்த விஷயத்தை அவர் அறிவித்தார்களோ அதை நம்ம முழுமையாக அதை பின்பற்றுவது, எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்வது. இப்போ இந்த இடத்துல கடுமையான ஒரு ரத்து ஏற்படுது. என்ன, யகூதிகளுக்கு ரசூலுடைய விஷயத்தில் என்ன செய்றாங்க, தாவா செய்கிறாங்களோ, அதனால் அவங்களுக்கு ஒரு கடுமையான அல்லாஹ் தஆலா என்ன பதில் கொடுக்கலாம். அவங்களுடைய அறிவு, ஜுஹால், அறிவு கட்டவர்கள் அவர்கள், அதே போல் குஃபுர் ரெண்டுமே அவர்களிடம் இருப்பதனால எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை அல்லாஹ் சொல்றான். சரி, அப்போ அல்லாஹ் கேட்குறான், ஓ முஹம்மதே, நீங்கள் தெரிய வேண்டாமா, நிச்சயமாக எனக்கே வானங்கள் பூமியில் உள்ளவைகள் சொந்தம், என் அல்லாத யாருக்கும் சொந்தம் கிடையாது. நான் நாளை மறுமை நாளில், அதாவது கியாமத்து நாளில் என்ன செய்வான், எல்லாரையும் அழிச்சிருவான், எல்லாரையும் அழிச்சிருவான். எந்த ஜீவராசி உயிரோடு இருக்காது. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதின உடனே எல்லாம் சைக்க, அதாவது வானம் பூமியில் உள்ள எல்லாமே விழுந்துடும். இப்போ உயிர் வாங்கக்கூடிய மலக்கு ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் தான் பாக்கியாக இருப்பாங்க. இப்போ இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரையும் அல்லாஹ் வாங்க சொல்லிவிட்டு பிறகு உயிர் வாங்கக்கூடிய மலக்குடைய உயிரையும் வாங்கிடுவான். இப்போ யாரும் இருக்க மாட்டான், எந்த நாதியும் இருக்காது. இப்ப அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், இன்றைய நாளுடைய ஆட்சி யாருக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் கேட்கும் பொழுது பதில் தரக்கூடிய எந்த நாதியும் இருக்காது, எந்த ஆளும் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், தனித்து ஆளக்கூடிய அடக்குமுறை கொண்ட ஒரே அல்லாவான அல்லாவிற்கே, ஒரே ஒருவனான அல்லாவிற்கே சொந்தமானது என்பதாக அல்லாஹ் பதில் சொல். அவன் நிச்சயமா அங்க பதில் சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் நாடியதை நிச்சயம், அவனுடைய ஆட்சி அவனுக்கு மட்டும் சொந்தம், வேறு யாருக்கும் கிடையாது. அதனால எதை அவன் நாடுறானோ அதை செய்கிறான், எதை ஏவுறானோ அதை செய்வான், எதை தடுக்க நினைக்கிறானோ அதை தடுத்துருவான், எதை மாற்ற நினைக்கிறானோ மாற்றிடுவான், எந்த சட்டங்களை மேலும் கீழுமா ஆக்குகிறானோ அனைத்தையும் அவன் செய்து விடுவான். அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா தன் நபியை பார்த்து என்ன செய்யறான், ஹிதாப் பண்ணி சொல்றான். இதுல நபியினுடைய அந்த உயர்வையும் காட்டுது, அதே நேரத்தில் யூதர்களுடைய அந்த பொய் பித்தலாட்டத்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவங்க தௌராத்துடைய சட்டங்களை மாற்றியதை மறுத்தாங்க, ஈசா அலி இஸ்லாமுடைய நபித்துவத்தை மறுத்தார்கள், முகமது சல்லா அலி இஸ்லாமுடைய நபித்துவத்தை மறுத்தார்கள். இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ரெண்டு பேருடைய வருகையும் மறுத்தார்கள். இதில் அல்லாஹ் தெளிவாக அவளுக்கு சொல்லிட்டான், தௌராத்திலே வந்துருச்சு, இஞ்சிலே வந்துருச்சு, அப்படி இருந்தும் அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ் தான் கேட்குறான், அவங்களுக்கு வானம் பூமியினுடைய ஆட்சிகள் சொந்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். நிச்சயமாக படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவனுக்கு வழிபடுறது தான் வெற்றி இருக்குது. அது மாதிரி அவன் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய நிலையில் வர வேண்டும். அது மாதிரி அவனுடைய கட்டளைக்கு எதை ஏவினானோ அதை செய்வது, எதை தடுத்தானோ அதை விட்டு நீங்கிக் கொள்வது. நிச்சயமா அல்லாஹ் தஆலாக்கு என்னது, ஏவக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, தடுக்கக்கூடிய சக்தியும் அவனிடமே இருக்கின்றது. அவனே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவான், ஒரு விஷயத்தை மாற்றவும் செய்வான், ஒரு விஷயத்தை கட்டளையாகவும் சொல்வான். அப்ப எல்லா ஆற்றலும்
அல்லாஹ்விற்கு தான் இருக்கு. உதாரணமா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கத்தியை கொண்டு யார் அறுக்க சொன்னா? தன்னுடைய சொந்த மகனை அறுப்பதற்கு ஏவினான். அவர்களும் அறுக்க தயாராகிவிட்டார்கள், அறுக்கவும் செஞ்சாங்க. அப்ப அறுக்கும்போது என்ன செய்யறான்? அல்லாஹ் அவங்களுடைய செயலை புரிந்து கொண்டு அவங்கள அழைக்கிறான், அவங்கள கூப்பிடுறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மகனை அறுக்க சொன்னாங்க, அறுத்தாங்க, அறுபடலை. ஆனா ஆடு அறுக்கப்பட்டுச்சு. சரி, அப்ப இந்த இடத்துல ஜும்ஹூர் சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர்கள் அதே மாதிரி இது ஒண்ணு. அப்ப இதுல என்ன இருக்குது? அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய சக்தி கொண்டான். அப்படி சக்தி என்ன? செயல் நடைபெறவே இல்லை, அதை மாற்றலாம். அதே மாதிரி பனி இஸ்ரவேலர்கள் விஷயத்துல கொலை செய்ய சொல்லி சொன்னான். யார? அந்த இஜில் வணங்குனாங்கல்ல, காளை கன்றை வணங்கியவர்களை கொலை செய்யும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? மாத்திட்டான். சார் பொழைச்சு போங்கன்னு சொல்லி அதை ஏன்னா முழுமையாக கொல்லப்பட்டு அழிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொஞ்சம் மாத்திட்டான். இது போன்று அல்லாஹ் சொல்றான். சரி, அப்ப இவர்கள் யாரு? இந்த யூதர்கள் இது போன்று சொல்றாங்கல்ல, மானசஹ்மின் ஆயத்தினுங்கிற விஷயத்துல அவர்கள் தலையிட்டு தேவையில்லாத சொல்றது இருக்குது. அது குஃப்ரையும் அவங்களுடைய பிடிவாதத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. உண்மையிலே ஒரு அறிவுள்ள மனிதன் என்னது? அல்லாஹ்வுடைய கட்டளையில என்னது? மாற்றம்ங்கிறது எந்த மனிதனும் கொண்டு வர முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்ப இதே போல் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான்? ஒரு சட்டத்தை கொடுத்தான், மாத்தினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல கொடுத்தான், மாத்தினான். அதே மாதிரி பனி இஸ்ரவேலர்களுக்கு என்னது? ரெண்டு அக்கா தங்கிகளை கல்யாணம் செய்வது கூடுமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருச்சு? அது மாற்றப்பட்டு விட்டது தௌராத்தில். இப்போ பல விஷயங்கள் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது மாற்றம் பட்டது. இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள். அப்போ இதுக்குள் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்கிறான்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை அதாவது அந்த சுப செய்தியை அல்லாஹ் என்ன செய்யலாம்? சொல்ல வைக்கிறான். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அப்போ அவங்களை பின்பற்றுவது வாஜிபாக்கி வைக்கிறான். என்ன? அவங்களுடைய ஷரியத் இல்லாம எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை சொல்ல வைக்கின்றான். அதே மாதிரி முன்னாடி உள்ள அனைத்து மார்க்கங்களும் மாற்றப்பட்டு விட்டது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை கொண்டு மாறிவிட்டது என்பதை உணர்த்தி காண்பிக்கின்றான். அப்ப இதெல்லாம் என்னது? நஸ்குடைய வகையாக இருக்கிறது. ஆனா என்னது? ஆனா இதெல்லாம் என்னது? முழுமையான நஸ்க் கிடையாது. அதாவது அப்ப அந்த அளவுக்கு என்னது? அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்த எடுத்து சொல்றான். அதே மாதிரி அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அவனுக்கு தான் கட்டளைகளும் சொந்தம், படைப்பினவும் சொந்தம். ஆராஃப்ல வர மாதிரி. சூரத் ஆல இம்ரான்ல ஒரு ஆயத்து வருது, குல்லு தஆமி கான ஹில்லன் லி பனி இஸ்ராயில் இல்லா மா ஹர்ரம இஸ்ராயிலு அலா நஃப்ஸிஹி என்று வரக்கூடிய ஆயத்திலும் இந்த நஸ்க் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. இதனுடைய கொண்டு தெரிய வருது என்ன? அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், எதை எப்படி நாடினாலும் அவன் மாற்ற சக்தி பெற்றவன் என்பதை இந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தை இந்த ஆயத்தின் மூலமாக விளங்க முடியுது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏன்னா அலம் தாலம், அவன் தான் சக்தி வாய்ந்தவன், அவன் என்று யாரும் கிடையாது. அதுதான் சொல்றான். வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர். ஒமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர். ஒமா லக்கும், உங்களுக்கு இல்லை, மின் தூனில்லாஹி, அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை விட்டுவிட்டு, மின் வலியின், பொறுப்புதாரிகளிலிருந்தும், வலா நசீர், உதவி செய்யக்கூடியவர்களிலிருந்தும் வேறு யாரும் கிடையாது. வலியும் யாரும் கிடையாது, நசீரும் யாரும் கிடையாது. அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் வலியாக இருக்கிறான், பொறுப்புதாரியாக இருக்கிறான். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், அவனே பொறுப்புதாரிகள் தலைவர்களில் மிகச் சிறந்தவன், உதவி செய்யக்கூடியவர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறான். மாலக்கும் மினல்லாஹி
மின் ஆசிம், சாதாரண நிலையிலும் சரி ஆபத்தான நிலையிலும் சரி உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஐ மாலக்கும் வலியுன், உங்களுக்கு வலி என்பது இல்லை. வலி என்பதற்கு ஏற்கனவே பொருள் சொல்லப்பட்டது. அதாவது ஒருவர் அதாவது அவருடைய கீழே இருக்கக்கூடியவருக்கு, அவருடைய மாத்தஹத் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு கீழுள்ளவர்கள் மீது இவர் அக்கறை காட்டுவது, அவருடைய நலவுகளில் அக்கறை எடுத்துக்கொள்வது. ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் நாம் பார்த்துருப்போம். வலிங்கிறது சில இடங்களில் மிக முக்கியமான சில விஷயங்கள் வரும். வலி என்பது பெரிய ஒரு தொடர்பு, நிஸ்பத். உதாரணமாக அவருக்கு கீழே சிறுவர்கள் இருக்கிறார்கள், வயதுக்கு வராத சிறுவர்களுடைய பொருள்களை, பொறுப்பை, அவருடைய நிலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புதாரிக்கு சொல்லப்படும். அதேபோல் பைத்தியம், அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பொறுப்பை கவனிக்கக்கூடிய விஷயம். அதேபோல் அனாதைகள், அவருடைய பொருள், அவருடைய செல்வங்கள், இதை கவனிக்கக்கூடிய விஷயங்கள், இவர்களுக்கெல்லாம் வலி என்பதாக சொல்லப்படும். அதேபோல் மக்களுடைய மையத்த வல்லன்னாஸ், மக்களுடைய பொறுப்புகளில் பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கும் வலி என்பதாக சொல்லப்படும். மக்களுடைய விஷயங்களை கவனிக்கக்கூடியவங்க, மக்களுடைய நிலைகளை, மக்களுடைய விஷயங்களை, அவங்களுடைய நிலைகளை, அவங்களுடைய நலவுகளை கவனிக்கக்கூடியவருக்கும் வலி என்பதாக சொல்லப்படும். அப்போ வலி என்பது உங்களுக்கு இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஆஷ் ஊனக்கும், உங்களுடைய விஷயங்களை கவனிக்கக்கூடியவர், உங்களுடைய விஷயங்களை, உங்களுடைய பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய, உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகளை கவனிக்கக்கூடியவர். சரிங்களா? அவு நாசிருன், அல்லது உதவியாளர். மாலக்கும் நாசிரும், உங்களுக்கு உதவியாளர் என்று யாரும் இல்லை. என் சுருக்கும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். கைரல்லாஹி, கைருல்லாஹி, அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ் அல்லாமல், கைருல்லாஹி தாலா, அல்லாஹ் அல்லாது வேறு உதவி செய்யக்கூடியவர் என்பது வேறு உங்களுக்கு யாரும் கிடையாது. அப்போ உங்களுக்கு பொறுப்புதாரிங்கிறது யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர, உதவி செய்யக்கூடியவர் என்பதும் யாரும் கிடையாது. ஃபஹுவ நிஅமன் நாசிரி வல் முஈன், ஃபஹுவ அவனே நிஅமன் நாசிரி, உதவி செய்பவர்களில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான். வல் முஈனால் ஆன யுஈனு, முஈனுன் அதிலிருந்து ஆன அவுன். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி, அவுனில் அபுதி மாக்கான் அபுது ஃபி அவுனி அஹிஹி. ஒரு அல்லாஹு தாலா ஒரு அடியானுடைய உதவியில் இருக்கிறான். அடியானுக்கு உதவி செய்வதிலே அல்லாஹ் இருக்கிறான். மாக்கான அபுது ஃபி அவுனி அஹிஹி, எதுவரை ஒரு மனிதன் தன் சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ அவ்வளவு காலமும் அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு உதவி செய்கிறான். அப்போ அவுனுங்கிற வார்த்தை அதிலிருந்து வந்ததுதான் ஆன யுஈனு. அப்போ நசர என்சுரு நாசிர், அதிலிருந்து வந்தது நாசிர். அப்போ முஈன் ஃபஹுவ அவனே நிஅமன் நாசிர், அதாவது உதவி செய்யக்கூடிய மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். வல் முஈன், இன்னும் உதவக்கூடியவர்களில் மிக சிறந்தவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அப்போ உங்களுக்கு பொறுப்புதாரிங்கிறதும் சரி, வலியும் சரி, நாசிர் பொறுப்புதாரி, உதவி செய்யக்கூடியவர் என்பது அல்லாஹுவை தவிர யாரும் கிடையாது என்பதை இந்த இடத்திலே இந்த ஆயத்துகள் மூலம் சொல்லி காட்டப்படுகிறது. மாலக்கும் வலியுன் ஆஷூனக்கும் அவ் நாசிருன் என்சுருக்கும் கைருல்லாஹி தாலா ஃபஹுவ நிஅமன் நாசிரி வல் முஈன், ஃபஹுவ நிஅமன் நாசிரி வல் முஈன். இந்த இடத்துல அல்லாஹு தாலா தான் தனிப்பட்ட சக்தி வாய்ந்தவன், ஆற்றல் கொண்டவன். அவன் எதை எவ்வாறு நாடுகின்றானோ அவ்வாறு மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கின்றான். எனவே அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவனுடைய அலாதியான சக்தியை பற்றி இந்த பாடத்தில் பேசப்பட்டது. அதாவது அலம் தாலம் அல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனுடைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள், சம்பவங்கள் தேவைப்பட்டதை சொல்லிவிட்டு அடுத்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். அப்போ இங்கே சொல்ற நோக்கம் என்ன? எதுவாக இருந்தாலும் சரி, மாற்றம் என்பது அல்லாஹ் கொண்டு வரக்கூடியதான். அவன் கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை கொண்டுதான் பெரிய மாற்றம் ஏற்படும். வேறு யாரும் அதை மாற்றவோ அல்லது வேறு எதுவும் திரித்து ஓதவோ கூடாது என்பதையும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதே போல அதாவது குர்ஆனுடைய அந்த விஷயத்திற்கு குர்ஆனுடைய இந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்புதாரி. அவன் எப்படிப்பட்டவன், எப்படி நாடுறானோ மாற்றிடுவான். ஏன் பொறுப்புதாரி? அவன் தான் முழுமையான ஆற்றலும் சக்தியும் பெற்றவனாக இருக்கிறான். எனவேதான் அவனால் இந்த விஷயத்தை முடியும் என்று
அவன்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும், செய்வதற்கு சக்தி வாய்ந்தவன். அவன் அல்லாத எந்த பொறுப்புதாரியோ உதவியாளரோ இது விஷயத்தில் எந்த இதுவும் செய்ய முடியாது என்பதை இங்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியை பயனுள்ளதாக ஆக்கி அதை கொண்டு முழு ஹிக்மத்தையும் விளங்க வைத்து அவனுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லோர்களில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.